Hi, in this presentation we will see the armature reaction. Armature reaction பார்த்தீங்கன்னா இது முக்கியமான டாபிக். DC ஜெனரேட்டர் ஆகட்டும், DC மிஷின் ஆகட்டும், இது முக்கியமான டாபிக். ஃபர்ஸ்ட் ஆர்மச்சூர் ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஆர்மச்சூர் ரியாக்ஷன்னா the reaction of the armature current on the main field flux. Otherwise we can say the magnetic field set up by the armature current on the distribution of main field. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு டிமேக்னடைசிங் எஃபெக்ட், அதாவது மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்கும் இந்த பர்டிகுலர் எஃபெக்ட். ரெண்டாவது எஃபெக்ட் கிராஸ் மேக்னடைசிங் எஃபெக்ட், otherwise you can say distortion of the main magnetic field. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இதான் உங்களுடைய மெயின் போல்ஸ், நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு போகுது. இந்த பர்டிகுலர் டயக்ராமில் we assumed that there is no current flowing in the armature conductors. So these are the armature conductors. So there is no current flowing in the armature conductors, and it is your magnetic neutral axis. So magnetic neutral axis எப்பயுமே வந்துட்டு நம்ம மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆக்சிஸில் நோ இன்டியூஸ்ட் EMF. தட் மீன்ஸ் த ஆர்மச்சர் கண்டக்டர்ஸ் ஆர் பேரலல் டு த மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். ஸோ அது வந்து எந்த ஃப்ளக்ஸையும் ஆர்மச்சர் கண்டக்டர்ஸ் கட் பண்ணாது. அதனால் வந்து இன்டியூஸ்ட் EMF வந்து 0. ஸோ இதை வந்து நம்ம மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லலாம், இல்லைனா பிரஷ் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் O. ஸோ OFM அப்படிங்கிறது தான் வந்துட்டு the direction of the main field flux, and OFM notates that the strength of the main field flux, magnitude of the main field flux. ஸோ நம்ம ஒன்று சொன்ன மாதிரி தான் magnetic neutral axis னா என்ன? Magnetic neutral axis may be defined as the axis along which no EMF is produced in the armature conductor because they move parallel to the lines of flux. சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராமில் பாருங்கள், இதில் வந்துட்டு நம்ம ஃபீல்டு வைண்டிங்க்கு எந்த சப்ளையும் கொடுக்கல. ஃபீல்டு வைண்டிங் எந்த சப்ளை கொடுக்கலன்னா there is no field flux produced. ஸோ there is no field flux produced. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃப்ளக்ஸே ப்ரொடியூஸ் ஆகலை. ஏன்னா நம்ம ஃபீல்டு வைண்டிங்க்கு எந்த கரண்ட் கொடுக்கல. அதனால் வந்து பட் we assumed that there is current flowing in the armature conductors. இந்த பர்டிகுலர் கேஸில் இதில் இந்த டயக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா the conductors under the south pole the current will come towards you. ஸோ அதனால் வந்து டாட் நோட்டேஷன். ஆனால் conductors under the north pole the current will go away from you. அப்படின்னா சிம்பிள் என்ன? கிராஸ் சிம்பிள். ஸோ எல்லாத்துக்கும் கிராஸ் சிம்பிள் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கண்டக்டர்ஸ்க்கும் மேக்ஸ்வெல் ஸ்க்ரூ லா அப்ளை பண்ணால் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸ்வெல் ஸ்க்ரூ நம்ம ஸ்க்ரூ பண்ணனா ஸோ இப்போ ஸ்க்ரூ பண்ணுற டைரக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஸோ இதான் நம்மளுடைய நம்ம ஸ்க்ரூ ட்ரை பண்ணால் ஸோ ஃப்ளக்ஸ் வந்துட்டு இப்படி நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு அப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக த ஃபைனல் டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த armature is this is the direction, the cumulative flux, the resultant flux produced by the armature, that is OFA. This is the magnitude of armature flux and it is the direction of the armature flux. So next diagram என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பர்டிகுலர் கேஸில் ரெண்டு ஃப்ளக்ஸுமே வந்துட்டு simultaneous ஆக்ட் ஆகுது. அதாவது this is the more practical case. The two MMFs
exist simultaneously in the generator. ஆனால் ஜென்ரலாக இதான் நடக்கும். ஏன்னா மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் வந்துட்டு டைரக்ஷன் இது. ஸோ இந்த கண்டக்டர் வந்து ஆர்மச்சூர் இந்த மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்மச்சூரில் வந்துட்டு நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு ஃப்ளக்ஸுமே ஆக்ட் ஆகும். ஸோ ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்துட்டு மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. முன்னாடி சொன்னது தான் இந்த டயக்ராமில் இந்த சைடில் இருக்கிற ஃப்ளக்ஸ் இந்த ஆர்மச்சூர் கண்டக்டர்ஸில் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும் கிராஸ். ஸோ இந்த சைடில் வந்துட்டு டாட். ஸோ டியூ டு த ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ், இது ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டயக்ராம் தான் பார்த்தோம். இது வந்துட்டு மெயின் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் the resultant MMF of the main field flux now is changed. So the direction of the flux, main field flux now changed. இது வந்து பழைய main field flux direction. இப்போ வந்து armature flux ரெண்டும் சேர்ந்து இருக்கனால resultant flux வந்துட்டு நமக்கு இந்த டைரக்ஷன்ல வந்துச்சு. இதனால magnetic neutral axis shifted. So from the geometric neutral axis, now the magnetic neutral axis or brush axis shifted to the angle of theta. So generally வந்து பாத்தீங்கன்னா the flux எந்த இடத்துல அதிகமா இருக்கும், எந்த இடத்துல குவிஞ்சு இருக்கும், எந்த இடத்துல வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு லீடிங் போல்னு சொல்லுவோம். போல் டிப்ஸ், லீடிங் போல் டிப்ஸ். இதை வந்துட்டு ட்ரைலிங் போல் டிப்ஸ். ஸோ இந்த கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கண்டக்டர் ஃபஸ்ட்டு இந்த போல் டிப்புக்கு தான் வந்துடும். இந்த போல் டிப்பில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃப்ளக்ஸ் வில் பி வெரி லெஸ். The flux is spread out in this region. In the trailing, this is the trailing pole tips. இங்கே தான் வந்துட்டு the flux வந்து crowded ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே வந்துட்டு this is the leading pole tip and this is the trailing pole tip. இங்கே வந்து flux வந்துட்டு spread out ஆகிருக்கும், இங்கே வந்து flux வந்துட்டு crowded ஆகிருக்கும். ஸோ முன்னாடி பார்த்த டயக்ராம் தான். Because of the armature flux, the resultant flux has been, because of the armature flux, the resultant flux has been shifted. So, நம்ம armature flux, the brush axis shift ஆயிடுச்சு. இப்போ brush axis shift ஆனதுனால, ஸோ அந்த ப்ரஷ்ஷுக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு டைரக்ஷனில் இருக்கும் கரண்ட். ஸோ அதே தான் முன்னாடி பார்த்ததே தான். இங்கே வந்து கிராஸு, இங்கே வந்துட்டு கிராஸு, இங்கே வந்து டாட். ஸோ மேக்ஸ் ஸ்க்ரூவில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு இப்போ நியூ ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், நியூ ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன். ஸோ பிரஷ் ஆக்சிஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. டீட்டா ஆங்கிள் இதுதான் மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ். த ஆங்கிள் ஷிஃப்டட் இன் த மேக்னெட்டிக் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ரம் த ஜியோமெட்ரிக் நியூட்ரல் ஆக்சிஸ். திஸ் இஸ் யுவர் டீட்டா. ஸோ இந்த ஷிஃப்ட் ஆனதுனால இந்த ப்ரஷ்ஷுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஃப்ளக்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து உள்ளே போகும்னு வச்சுக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கரண்ட் வெளியே வரும். ஸோ இப்போ புது ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன். ஸோ இந்த ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸுக்கு ரெண்டு காம்பவுண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிராஸ் மேக்னடைசிங் காம்பவுண்ட், அனதர் ஒன் இஸ் டிமேக்னடைசிங் காம்பவுண்ட். ஆர்மச்சூர் ஃப்ளக்ஸோட ரெண்டு காம்பவுண்ட் தான் வந்துட்டு cross magnetizing compound and demagnetizing compound, that is F suffix D. So in the demagnetizing compound and cross magnetizing compound like conductors என்னென்ன எவ்வளோ conductors அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு we can go for this diagram. So இந்த diagramல we can say that this is O. So to find out the demagnetizing conductors, demagnetizing conductors na enna நம்மளுடைய மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் மெயின் ஃபீல்டு ஃப்ளக்ஸ். எஃப்எம் இருந்துச்சா, எஃப் சஃபிக்ஸ் எம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றது தான் வந்துட்டு டிமேக்னடைசிங் காம்பனன்ட். ஏன்னா இதான் வந்துட்டு
main field flux ஓட direction first diagramல பார்த்தோம்ல demagnetizing effect னா என்ன the strength of the main field flux will be reduced so இதுக்கு opposite directionல இருக்கும் demagnetizing effect so strength of the main field flux வந்து குறைஞ்சிரும் so இங்க பாத்தீங்கன்னா see here this flux are just opposite to the direction of the main field flux so the main field flux எப்படி இருக்குன்னா so இந்த conductors எல்லாம் வந்துட்டு resultant flux எப்படி இருக்கு opposite to that this is your fd s suffix d so இதான் வந்து உங்களுடைய fm so இந்த conductorsனால produce ஆகுற flux வந்துட்டு just opposite to that main field flux இதனால வந்து demagnetizing effect னு சொல்றோம் so இந்த ரெண்டு angle குள்ளார வந்துட்டு 2d this is your 2d so AOC 2d then BOD that is also 2d so இந்த particular angle குள்ளார direct இருக்கிற conductors தான் வந்துட்டு demagnetizing armature conductors னு சொல்றோம் அதே மாதிரி இந்த angle-க்கு வெளியே இருக்கிற conductors வந்துட்டு பாத்தீங்கன்னா flux வந்து இது main field flux இது வந்துட்டு cross magnetizing effect so இந்த conductorsனால நமக்கு வந்துட்டு cross magnetizing component வந்து கிடைக்குது so because இந்த particular componentனால தான் நமக்கு வந்து resultant flux ஓட direction வந்துட்டு cross ஆ போயிருக்கு so இதுதான் வந்துட்டு the new shifted magnetic field so distortion அதோட direction change ஆயிடுது main field flux ஓட direction change ஆயிடுது சரியா so next நம்ம பார்க்க போறது இந்த particular regionல இருக்கிற demagnetizing and cross magnetization அந்த regionல இருக்கிற number of ampere turns நம்ம கண்டுபிடிக்கணும் ஏனா இந்த conductors இந்த ampere turns எவ்வளவு ampere turns இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு main field fluxல extra conductors கொண்டு வந்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து நம்ம குறைக்க முடியும் that means இந்த particular regionல இருக்க ampere turns கண்டுபிடிச்சாதான் main field fluxல extra winding கொண்டு வந்து இந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் for example first நம்ம வந்துட்டு demagnetizing effect வந்துட்டு அதுக்குரிய அந்த particular demagnetizing effect create பண்ற ampere turns வந்து கண்டுபிடிக்கணும் so since the armature demagnetizing ampere turns are neutralized by adding extra ampere turns to the main field winding it is essential to calculate the number so நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அது என்ன தெரிஞ்சது Z is the total number of armature conductors I தெரியும் I is the current in each armature conductor IA by 2 na IA ங்கிறது total armature current divided by 2 na because wave winding ல ரெண்டே ரெண்டு parallel paths தான் இருக்கும் so total current வந்து ரெண்டா டிவைட் ஆகி நமக்கு வந்து வரும் so IA ங்கிறது total current னா நமக்கு டிவைட் ஆகும்போது IA by 2 அதே lap winding னா the number of parallel paths equal to number of poles so IA divided by P so theta m ங்கிறது என்ன the mechanical angle or geometrical or angular degrees the total armature conductors in the angle AOC BOD AOC BOD னா இதான் AOC BOD so அதுக்குள்ள இருக்க conductors என்ன இருக்கும் ஏனா இந்த particular angle இருக்கிற conductors வந்து 2D னா இந்த particular angle இருக்கிற conductors 2D so total வந்து 4D 4D ங்கிறது அந்த particular angle so total ஒரு சைக்கிள்னா 360 degree so 360 degree ங்கிறது complete ஒரு சைக்கிள் so இந்த particular சைக்கிள்ல 4D angle இருக்கிற conductors தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் so total conductor Z so the cross demagnetizing effect create பண்ற conductors கண்டுபிடிக்கணும்னா அந்த particular angle ல இருக்கிற conductors நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் so total number of turns in this angle is 2 theta divided by 360 into Z 2 theta அப்படி வந்துச்சு 4 theta ல இருந்து ஏன்னா இங்க நம்ம கண்டுபிடிச்ச total number of conductors so 2 turns are equal to 1 so 2 conductors are equal to 1 turn so இங்க வந்துட்டு நம்ம total number of turns னா divided by 2 so 4 theta divided by 2 360 into Z னா 2 theta divided by 360 into Z so demagnetizing ampere
demagnetizing number of turns வந்துட்டு இந்த particular angle AOD, BOD and AOC அந்த angle இருக்கிற total number of turns which creates the demagnetizing effect வந்துட்டு 2 theta divided by 360 into Z. Demagnetizing ampere turns per pole வந்துட்டு பாத்தீங்கன்னா Z into I. So ampere turns na already turns கண்டுபிடிக்கும். ampere turns வரும்போது அதோட I multiply பண்றோம். So ampere turns per pair of poles na 2 theta. ampere turns per poleங்கிறப்ப மறுபடியும் divided by 2. மறுபடியும் divided by 2. So it is theta m divided by 360 into ZI. So இந்த conductors தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு AOD and BOC. The conductors lying between the angle AOD and BOC. So இதுதான் வந்துட்டு demagnetizing effect create பண்ற ampere turns. The ampere turns for demagnetizing per pole theta m divided by 360 into ZI. இப்போ நம்ம பார்க்க போறது cross magnetizing effect create பண்ற conductors. So conductors lying between AOD and BOC constitute which are what are known as distorting or cross magnetizing conductors. அதோட number is total armature conductors per pole வந்துட்டு Z divided by P. So total number of conductors வந்து Z னா per pole வந்துட்டு P. Cross magnetizing conductors per pole total number of conductors per pole வந்து நம்ம demagnetizing. So demagnetizing turns அந்த particular demagnetizing conductors per pole நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்க போறது cross magnetizing conductors per pole. So here the cross magnetizing ampere conductors per pole ZI இதோட கரண்ட் சேர்த்தா ZI into 1 divided by P minus 2 theta divided by 60. So மறுபடியும் conductors பதிலா turns போகும்போது divided by 2 போடணும். So 2 conductors equal to 1 turn. So ZI 1 divided by ZP minus theta divided by 360. So this is the final formula for cross magnetizing ampere turns per pole. It is equal to ZI into 1 divided by 2P minus theta m divided by 360. So அடுத்த டாபிக் வந்து compensating winding. Compensating winding na enna edukku? These are used for large direct current machines, that is large DC machines which are subjected to large fluctuations in load, that is rolling mill motors, turbo generators. அங்கெல்லாம் வந்துட்டு கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் கரண்டாக வருது. ஸோ அந்த கரண்ட் அதிகமாக இருக்கும்போது அவுட்புட் கரண்ட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதோட ரியாக்ஷன் ஆர்மேச்சர் ரியாக்ஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ we need some special mechanism to reduce the armature reaction. The function, the compensating winding function to neutralize the cross magnetizing effect of the armature reaction. So in the winding la epdina they will be embedded in the slots of the pole shoes and are connected in series with armature in such a way that current in them flows in opposite direction to the flowing in the armature conductors directly below the pole shoes. பாத்தீங்கன்னா இப்படிதான். This is your compensating winding. So இதான் உங்களுடைய compensating winding. So this is main pole. So this is armature conductors. அதில் கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போச்சுன்னா நம்ம இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டையே தூக்கி இந்த போலில் எம்பெட் பண்ணியிருக்கிற வைண்டிங்கில் கொடுக்க போகிறோம். பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸில் இந்த டைரக்ஷன் கரண்ட் போச்சுன்னா இந்த காம்பன்சேட்டிவ் வைண்டிங்கில் ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போகிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். கரண்ட் வந்து வேர் இட் வில் பி டேக்கன் ஃப்ரம் ஆர்மேச்சர்லேருந்து தான் இந்த கரண்ட் எடுக்கிறோம். ஸோ ரெண்டு கரண்ட்டுமே இந்த ஆர்மேச்சரில் போகிற கரண்ட்டும் இந்த காம்பன்சேட்டிவ் வைண்டிங்கில் போகிற கரண்ட்டும் சேமாக இருக்கும். பட் தே ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ தே வில் ஆம்பியர் டர்ன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆம்பியர் டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? The number of ampere turns required for the compensating winding per pole, that is number of ampere turns required for the compensating winding per pole is equal to ampere turns into pole arc divided by pole pitch. இதில் pole arcனா என்ன? இதான் pole arc. pole pitchனா ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு pole pitch. ஸோ armature ampere turnsனா வந்துட்டு turnsனா வந்துட்டு Z divided by 2, number of conductors divided by 2 தான் வந்துட்டு turns. So Z
divided by 2 is the number of turns, then I ingiradhu current, then number of parallel paths and number of poles into pole arc and divided by pole pitch. So number of ampere per turns divided by, that is per pole, it is per pole, ampere turns per pole it is, so ampere turns per pole, then the ampere current is divided by the number of parallel paths. So முன்னாடி பார்த்த மாதிரி தான் Z பைப்ங்கிறது total number of conductors per pole, ஆம்பியர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா current flowing through the conductors per parallel path. So current flowing, total current per parallel path is A. So இந்த turnsங்கிறதுனால Z divided by 2 நமக்கு சரியா. So ampere turns per pole for compensating winding. So A is the number of parallel paths through the armature winding, I is the current carried by each armature conductors. So this is the compensating winding diagram. So this is the interpoles. In between the interpoles la edukagudana commutation product reduce பண்றது யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு demagnetizing effect ஐயும் வந்துட்டு இது வந்து reduce பண்ணும். ரெண்டுத்துமே யூஸ் ஆகும். Interpoles used for reduce the commutation problem as well as reduce the demagnetizing effect. Cross magnetizing effect reduce பண்றதுக்கு தான் வந்துட்டு compensating winding. Thank you.